குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நேச்சுரல் கேஸ் சார்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். நான் எலியாட் வேவ் சிஸ்டமில் நேச்சுரல் கேஸ் சார்ட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸு அடுத்த மாதம் கான்ட்ராக்ட். ஏன்னா இந்த மாதம் கான்ட்ராக்ட் வந்து இனிமேல் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. செப்டம்பர் கான்ட்ராக்ட் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை காமிக்கிறேன். அதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 177.2 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எலியாட் வேவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 வேவ், அதாவது வேவ் வந்து மேலேயோ கீழேயோ மொத்தம் வந்து 5 வேவில் வந்து ட்ராவல் ஆகும். அது வந்து ஒரு வேவ் வந்து 5 வேவில் வரும். அதுக்கடுத்து வந்து கரெக்டிவ் வேவ். இப்போ மார்க்கெட் வந்து அப்சைடில் இருந்ததுன்னா, அப்சைடில் வேவ் போச்சு அப்படின்னா கரெக்டிவ் வேவ் வந்து கீழே வரும். ஏபிசின்னு ஒரு கரெக்டிவ் வேவ் வரும். 5 வேவ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கரெக்டிவ் வேவ் வரும். பட் வேவ் வந்து கீழே இருக்கு வச்சுங்க, எலியாட் வேவோடைய வேவ்ஸ் டவுன் சைடு வேவாக வந்துச்சுன்னா கரெக்டிவ் வேவ் வந்து அப்சைடில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் வந்திருக்கிற வேவ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வேவ். பாருங்கள், கீழே வேவ் வந்து கீழே இருக்குது. எப்படி வேவ் கீழே இருக்குன்னா ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது. ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது வந்து உங்களுக்கு பாருங்கள் 5th வேவ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3rd வேவ், அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி 5th வேவ் தான் வந்து மேக்ஸிமம் காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து 3rd வேவ். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அதில் வந்து நம்ம வந்து இந்த 1, 2 வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து அது ஒரு பிகினிங் தான். ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா 3rd வேவ் அண்ட் 5th வேவ் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். 3rd வேவ் எப்போ வரும்னா அந்த நான் வச்சுருக்கிற டிசைன் தான். அந்த மூவிங் ஆவரேஜ், எல்லா மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து கேண்டில் ட்ரேட் ஆச்சுன்னா 3rd வேவ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 8, 13, 50, 100. இந்த மேலே இருக்கக்கூடிய பிங்க் வந்து 100, கீழே இருக்கக்கூடிய டார்க் க்ரீன் அது வந்து 50, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட்டு வந்து 13, க்ரீன் கீழே இருக்கக்கூடிய க்ரீன் வந்து 8. இந்த 4 மூவிங் ஆவரேஜுமே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து அந்த எல்லா மூவிங் ஆவரேஜும் வந்து கட் ஆகிடுச்சு. கட்டான பிறகு கேண்டில் வந்து வரக்கூடிய கேண்டில் வந்து வீக்காக இருக்கும். இதுதான் வந்து 3rd வேவ்னு சொல்லுவோம். எலியாட் வேவில் 3rd வேவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே போல் 5th வேவ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 4th வேவ்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை ஜென்ரலாக ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 4th வேவ் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒரே பக்கமாக வந்து அதாவது ஜெர்க் இல்லாமல் ட்ரேட் ஆகாது 4th வேவில். 4th வேவில் மேலே கீழே போயிட்டு வரும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே கீழே வர மாதிரி வந்துட்டு திருப்பி மேலே போகும், கீழே வரும். அதனால வந்து அங்கே ட்ரேட் பண்ணவே கூடாது. 5th வேவில் ட்ரேட் பண்ணணும். நம்ம 5th வேவில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா போய் ரிஜெக்ட் ஆகும். இங்கே எல்லா மூவிங் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ஃபால் ஆகாமல் அந்த மூவிங் ஆவரேஜில் போய் ரிஜெக்ட் ஆன பிறகு தான் ஃபால் வருது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து 5th வேவ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எலியாட் வேவில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஏன் 15 மினிட்ஸ் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி இன்ட்ராடே அப்படின்றத விட ஸ்விங்கில் வந்து இது எங்கே போகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து அசெட்டு, நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பணம் இருக்குன்னா வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். சில்வரு, கோல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அசெட்டு தான். இப்போ நீங்கள் பணம் இருக்கிறவங்க வந்து மார்ஜின் இருக்குது அப்படின்னா தைரியமாக வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். பட் பணம் இல்லாதவங்க இதில் வந்து பொசிஷன் எடுக்காதீங்க. ஸோ இந்த 5th வேவ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5th வேவுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நியூ வேவ் வந்து போயிட்டுருக்கு. அதுதான் வந்து கரெக்டிவ் வேவ். கரெக்டிவ் வேவ்னா கீழே வராது. ஏன்னா இது டவுன் சைடு வேவ். டவுன் சைடு வேவில் வந்து 5th வேவ் முடிஞ்சதுனால கரெக்டிவ் வேவ் வந்து மேலே தான் போகும். கரெக்டிவ் வேவ் எப்படி மேலே போகும்? இதோடைய பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசியாக வரும். இப்போ வந்து 5th வேவ் முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சிடுச்சின்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஆசிலேட்டர்னு ஒன்று இருக்கும், ஓஎஸ்சின்னு இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலியாட் ஆசிலேட்டர்னு பேர். இந்த இதுக்கு வந்து எலியாட் ஆசிலேட்டர்னு பேர். இந்த எலியாட் ஆசிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் ஆகுது. இந்த 5th வேவ் முடிஞ்ச உடனே இந்த பிளாக் கலரில் ஒரு கருப்பு கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்கு பாருங்க, அது என்ன கிரிப்புன்னு சொல்லுவாங்க, எலியாட்டு கிரிப்புன்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த கிரிப்பை விட்டு விலகி வந்து மேல் நோக்கி வந்துட்டுருக்கு இந்த ஆசிலேட்டர். இங்கே வந்து 0 லெவல்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 லெவல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், 0ன்னு இருக்குது. அந்த 0 லெவலுக்கு மேலே போனால் பாசிட்டிவ் ஆசிலேட்டர். இப்போ வந்துட்டு இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கீழே வந்து இவ்வளோ பெருசாக வந்தது காரணம் என்னென்னா இங்கே வந்து 3rd வேவ், இங்கே வந்து 3rd வேவ் வந்தது. 3rd வேவோடைய பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 3rd வேவ் கீழே வந்ததுனால இந்த நெகட்டிவ் ஆசிலேட்டர் இது.
நெகட்டிவ் ஆசிலேட்டரில் உங்களுக்கு பெருசாக வந்தது. ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தேர்ட் வேவில் தான் பெருசாக வரும் எப்பயுமே ஆசிலேட்டர். ஃபிஃப்த் வேவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த ஷார்ட் எல்லாமே கவர் ஆகக்கூடிய இடம் தான் வந்து ஃபிஃப்த் வேவ். இப்போ ஃபிஃப்த் வேவில் முடிஞ்சு ஆசிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரு ஓஎஸ்சின்னு இருக்கும் பாருங்கள், -0.73. அதாவது ரொம்ப கம்மி, ஒன்றை விட ரொம்ப கம்மியாக இருக்குது, -0.73. அப்போனா இன்னொரு 2-3 கேண்டலில் வந்து இது பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிட்டிவாக வந்ததுன்னா 0 லெவலுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகும். அப்போ வந்து இப்போ இந்த கீழே வந்தது பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஆசிலேட்டரு மேல் நோக்கி போகும்போது வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆசிலேட்டர் வந்ததுன்னா பறக்கும், அப்படியே ப்ரைஸ் வந்து கண்ணாமண்ணான்னு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக தான் வெயிட்டிங் மக்களே. இப்போ இது வந்து நேச்சுரல் கேஸ் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே போகக்கூடியது ஒரு ஃபஸ்ட்டு வேவ், இல்லைனா வந்து ஒரு ஏ வேவ்னு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன ஒரு ஜெர்க்கு வந்து திருப்பியும் மேலே இப்படி போகும். அந்த வரக்கூடிய அந்த சி வேவ் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ மேலே போய்ட்டுருக்குது மேபி ஏ. இந்த ஏ வேவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ்லாம் இருக்குது இல்லையா, இது வரைக்கும் வந்து போயிட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக இறங்கி தேர்டு வந்து பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எல்லா மூவிங் ஆவரேஜும் கடந்து எல்லாத்துக்கும் மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து சி வேவ். எனக்கு தெரிஞ்சு அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன், 60 மினிட்டில் காமிக்கிறேன். 60 மினிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடு தேர்ட் வேவ், 60 மினிட்டில் தேர்ட் வேவ் போயிட்டுருக்கு. 15 ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் வந்து வேவ் வந்து மாறும். இப்போ 60 மினிட்லாம் வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதோடைய மினிமம் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து வேவோடைய டார்கெட் வந்து பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. எங்கே வரைக்கும் இருக்குது? இந்த பிங்க் லைன் வரைக்கும் போகணும். 185 வரைக்கும், மினிமம் 185 வரைக்கும் போகும். மினிமம் 185 வரைக்கும் போகும். ஸோ இது வந்து இந்த பிங்க்குக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பேட்டர்னே வந்து மாறிடும், எல்லாமே புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் டெய்லியில் காமிக்கிறேன். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து டவுன் சைடு தேர்டு வேவ், அப்புறம் அப் சைடு ஃபோர்த் வேவில் ஜிக்ஸாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, ஏபிசியாக வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே இந்த தேர்டு வேவ் முடிஞ்சு மேலே இது போனது வந்து ஒரு வேவ், இது வந்து ஏ. ஃபோர்த்தில் வந்து ஏ வேவ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபோர்த்தில் பி வேவ் இப்போ கீழே வந்திருக்கு. ஃபோர்த்தில் சி வேவ் ஆல்மோஸ்ட் இந்த ஏ வேவுக்கு மேலே போகணும். சி வேவ், இந்த ஏ வேவோடைய ஐ வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபோர்த்து, அதாவது டெய்லி சார்ட், இது டைம் ரொம்ப நிறைய டைம் எடுக்கும். ஃபோர்த்தில் ஏ வேவோடைய ஐ வந்து எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்தில் கர்சரை வச்சுட்டிங்கன்னா ஐ வந்து 20 ஹெச்ஐன்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த ஐ 201.90. இதுதான் வந்து ஃபோர்த்து வேவோடைய ஏ வேவோடைய ஐ. இப்போ பி வேவ் கீழே வந்திருக்கு. இந்த ஃபோர்த்தில் பி முடிஞ்சு சி மேலே போகும்போது ஆல்மோஸ்ட் ஏபிசி, இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்துக்கு ஏ மேலே முடியணும். ஏவோடைய ஐ வந்து பார்த்தீங்கன்னா 201 ரூபா வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 205 ரூபாயிலேருந்து 210 ரூபா போனால் தான் இந்த பேட்டர்னே வந்து ஃபோர்த்து வேவோடைய பேட்டர்னே முடியும் ஆஸ் பர் டெய்லி சார்ட்டில். உங்களுக்கு இந்த ஆசிலேட்டரும் பாருங்கள், நான் காமிச்ச மாதிரி இந்த தேர்டு வேவ் வரும்போது ஆசிலேட்டர் நெகட்டிவ் ஆசிலேட்டராக இருக்குது. அப்புறம் இப்போ ஃபோர்த் வேவ் வரும்போது ஆசிலேட்டர் அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல சான்சஸ் இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு 205 ரூபாயிலேருந்து 210 ரூபா போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் டைம் எடுக்கும் பாருங்கள். இந்த கீழே தேர்ட் வேவ்லேருந்து ஃபோர்த்து ஏ போனதுக்கே எவ்வளோ நாள் டைம் எடுத்திருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 டேஸ் எடுத்திருக்கு. திருப்பியும் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 7 ஒரு 9 டேஸ் எடுத்திருக்கு டைமு. இந்த ஏ 3லேருந்து மேலே 4ஏக்கு வந்து ஒரு 8 டேஸு, கீழே வந்து ஒரு 9 டேஸ் எடுத்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி சிக்கும் அதே மாதிரி ஒரு 7லேருந்து ஒரு 9 டேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த டேஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 9 டேஸ்க்குள்ளே ஒரு 205 ரூபாயிலேருந்து 210 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொல்கிறத வச்சு ட்ரேட் பண்ணேன். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக, ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.